இது நாள் வரைக்கும் அம்பலம் கூட்டின பஞ்சாயத்துக்கு தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஊர் கூட்டின பஞ்சாயத்துல இந்த ஆண்டவனையே குற்றவாளியா உட்கார வச்சிருக்கோம் ஐயா. ஏண்டா ஒரு பொட்டச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த தர்ம பிறகு தலைமுடிய வச்சுட்டியடா. கல் எடுத்த கால் வழியா ஒண்ணுக்கு போற பயிர்கள் கல் வளர்க்க தெரியாத பயிர்கள் பஞ்சாயத்து பேச வந்தீங்களா? உங்களை இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான்? எதுக்கு மச்சான் போலாம்? ஊரு குண்டானதா எனக்கும் என் மேல குத்தஞ்சவங்களுக்கு அப்புறமும் பஞ்சாயத்து கட்டுப்படாம போறது நான் செத்து போறது சமானம். நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க. ஏமா மைக்கு செட்டுக்காரன் செத்ததுக்கும் முத்துக்காலைய கொலை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அம்பலம் தான் காரணம்னு சொல்றீங்க. இதுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி இல்லையா? சாட்சி பத்த பகல்ல நட்டு நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடி நடந்ததாக சொல்றேன். கொலை உசுரோட புருஷன் துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணோட பூவை பறிச்சு பொட்ட அழிச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கா சாட்சி கேட்கறீங்க? என் கண்ணால பார்த்ததை நம்பலனா கடவுள் தான் என் சாட்சி சொல்ல வரணும். இந்த ஊருக்கே காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தெரியற நீ இந்த பொண்ணோட புருஷனை அவன் கண்ணு முன்னாடி கதற கொண்டு வச்சுட்டிய பாவி. நீ நல்லா இருக்கியா? வார்த்தையா இருந்து பேசுமா. நைட் செட்டுக்காரன் செத்த அதே நேரத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பொள்ளாச்சிக்கு வந்து தாலி வாங்கி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட தங்கமான ராசாவா இன்னொரு பொண்ணு தாலியா இருப்பாரு? பாருங்க, அம்பலத்துக்கு முத்துக்காலைக்கு உள்ள பழைய வச்சுக்கிட்டு இவர் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. இதுக்கு பஞ்சாயத்து சரியான தீர்ப்பு வழங்கலைன்னா அப்புறம் ஊருக்குள்ள எவனும் உயிரோட வாழ முடியாது. எவன்டா உயிர் வாழ முடியாது? ஊர் வழக்குன்னு வந்த உறவு கணக்கு பார்க்காத பரமரடா நாங்க. பாரு, பொய் சாட்சி சொல்லி எவனையும் காப்பாத்துறதுக்கு இது வந்து கோர்ட் இல்ல. எங்க பேச்ச நம்பாம அந்த ஆளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல நினைச்சீங்க, இந்த ஊரே சுடுகாடாத்தான் பாப்பீங்க. என்னது ஊரையே சுடுகாடாக்கீங்க? அதையும் பாத்துரும்டா. அம்பலத்துக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்தாவது மையாவது அவனை ஊட்டி பாத்துருவா. மறுக்கொழுந்து முத்துக்காலையும் சொன்னது அத்தனையும் நெசந்தான். மாட்டு வண்டி பந்தயத்துல முத்துக்காலையை கொள்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சப்போ முத்துக்காலையை காப்பாத்த நான் தான் மைண்ட் செட்ட மாணிக்க காமிச்சேன். ஆனா என் புருஷன் அவனையே கொண்டுட்டாரு. பூச்செண்டு வயிற்றுல வளர கருவழிக்க பருத்து வச்ச மூலமா மருந்துல விஷம் வச்சு கரு குழந்தை மேல பைய போட்டதும் என் புருஷன் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக சொந்த தம்பி சின்ன அம்பலத்தை கொண்டு வடிவானாத ஆக்குனதும் என் புருஷன் தான். 25 வருஷமா நான் பட்ட வேதனை இந்த ஊர்ல வேற யாருமே படக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் இவரை நம்பாதீங்க. சாட்சி தானே கேட்டீங்க? அம்பலம் சம்சாரமே வந்து இந்த ஆள் ஒரு கொலைகாரன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் ஜனங்களாம் சேர்ந்து இந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவெடுங்க. இவ்வளவு நாளா இந்த ஊருக்கு காவல் தெய்வமா விளங்கிய அம்பலமே இப்படி கொடுமகாரா இருந்திருப்பார்னு நாங்க நினைக்கவே இல்லை. வேலையே பயிர மேஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவர் தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு. இப்ப அவர் செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமையில நாங்க இல்ல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை நாங்க தெய்வ தீர்ப்பா ஏத்துக்கிறோம். மொட்டை அடிச்சு இந்த ஊரை விட்டு ஒதுக்கிறீங்க.
இப்படி ஆளுக்கு பேசாம இருந்தா எப்படிங்க? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நடத்தியே ஆகணும். அம்பலத்தை இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சாச்சு. இனிமே இந்த ஊருக்கு சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன் தான் அம்பலமா வரணும். அம்பல குடும்பத்துல யாராவது வைக்கலாம்னு பார்த்தா முத்துக்கால சம்மதிக்க மாட்டேங்க. முத்துக்கால சம்மதிக்கல என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து முத்துக்காலுக்கு அம்பலம் பட்டம் காட்டுறோம். அப்புறம் இந்த ஊரை சேர்ந்து ஒண்ணு சொல்லும் போது அவன் என்ன மீறவா போறான்? நாளைக்கு எப்படியும் காப்பு கட்டி ஆகணும். ஒரு வருஷம் திருவிழாவை நடத்தலைன்னா அப்புறம் 3 வருஷத்துக்கு நடத்த முடியாது. சாமி காரியத்தை நிறுத்தினா மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். நாளைக்கே முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி திருவிழாவை ஆரம்பிச்சிடும். நாளை ராத்திரிக்கு முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி ஊர்ல திருவிழா நடத்த போறாங்களாம். எனக்கு முட்டை அடிச்சு அவனுக்கு அம்பலப்பட்டம். எங்க பரம்பரையிலேயே அம்பலமா பிறந்தவன் அம்பலமா செத்து தான்டா பழக்கம். நான் அம்பலமா பிறந்துட்டேன். இன்னொருத்தன் அம்பலமா சாக விட மாட்டேன்டா. நாளைக்கு திருவிழாவில தேர் ஓடக்கூடாது. முத்துக்கால குடும்பத்துல ரத்த ஆறுதான் ஓடணும். உனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போகலாம். அதனால நீ செத்துப்போ.
Oh